Hello guys, good morning. Welcome to the Wisdom Forge. Today we are going to learn about the poem Journey of the Magi. Journey of the Magi is a 43-line poem written in 3 stanzas. ஜேர்னி ஆஃப் த மஜை அப்படிங்கிற போயமை எழுதினது டிஎஸ் எலியட். ஜஸ்ட் 43 லைன்ஸில் எழுதியிருக்காரு. அதை 3 ஸ்டான்சஸாக பிரித்து எழுதியிருக்காரு. Published in the year 1927 in the collection Ariel Poems in 1927 for Faber and Faber Publishing Company. இந்த Journey of the Magi அப்படிங்கிற போயம் ஏரியல் போயம்ஸ் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனில் 1927 பப்ளிஷ் பண்ணப்பட்டது. எந்த கம்பெனி பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேபர் அண்ட் ஃபேபர் அப்படிங்கிற பப்ளிஷிங் கம்பெனி தான் ஜேர்னி ஆஃப் த மஜை அப்படிங்கிற போயமை ஏரியல் போயம்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷனில் பப்ளிஷ் பண்ணுறாங்க 1927. இந்த போயமில் இந்த 3 வைஸ் மென் ஜேர்னி in this journey 3 magi were going for a long journey in the winter season. ஒரு வின்டர் சீசனில் கடுமையான குளிர்காலத்தில் ஒரு 3 வைஸ் மென் 3 பெர்சியன் வைஸ் மென் ஒரு ஜேர்னி மேற்கொள்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த போயமில் டிஎஸ் எலியட் எழுதியிருக்காரு. The 3 Persian wise men were sent by King Herod to confirm the birth of infant Jesus in Bethlehem, the new king for the Jews. அதாவது கிங் ஹெராட் அப்படிங்கிறவர் 3 வைஸ் மென்னை ரிச் மென்னை ஒரு ஜேர்னி அனுப்பி வைக்கிறாரு கேமல் மேலே வின்டர் சீசனில். எதுக்காக அப்படின்னா பெத்லஹேமில் ஜீசஸ் கிரைஸ்டுடைய பிறப்பை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஜீசஸ் கிரைஸ்ட் யார் அப்படின்னா த நியூ கிங் ஆஃப் த ஜூஸ், அதாவது ஜூ இனத்துடைய புதிய கிங் பிறந்திருக்காரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கிங் ஹெராட் அனுப்புகிற 3 வைஸ் மென் தான் இந்த மஜை. அவங்க அந்த ஜேர்னி போகிறாங்க. போயிட்டு ஜீசஸோடைய பர்த்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. கன்ஃபார்ம் பண்ண பிறகு ரிட்டன் அவங்களோட கிங்டம்க்கே திருப்பி போகிறாங்க. அப்படி அங்கே போகும்போது ஆஃப்டர் ரிட்டர்னிங் பேக் டு தேர் கிங்டம் தே ஃபெல்ட் ஏலியனேட்டட். அவங்களோட ஓன் கிங்டம்லேயே அவங்க ஏலியனேட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த போயமுடைய ஜேர்னி ஆஃப் த மஜை உடைய நரேட்டர் யார்